அவர் வந்து ஒரு 20 நிமிஷமா பேசுறாரு சிஎம். ஒரு வார்த்தை ஒருத்தரும் குறுக்கிடல. அது என்னப்பா, அது வந்து டாஸ்மாக்ல என்னப்பா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சடக்குன்னு அசம்பிளி எந்திரிச்சு. எங்க குத்துது பாருங்க, எங்க உறுத்துது பாருங்க. சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசாம சோஃபா மாடல்னு சொன்னபோது இவங்க யாரும் சண்டைக்கு வரலையே, நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை பார்த்தாங்க. இவர் வந்து இல்ல பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்கன்னு அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்ல, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினார்னு சொல்ல, உதயநிதி வாங்கினார்னு சொல்ல, he has not mentioned any name, he has not mentioned any party. அப்ப ஏன் டபக்குன்னு வந்து இவ்வளவு ஒரு எமோஷன் ஆறாங்க ஒரு கேள்வி வருது. அப்ப வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதானு அவங்க அழகா வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். பேசி முடிச்ச உடனே அவர் அழகா குறிப்பிட்டது போல, சார் நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு குறிப்பிட்டீங்க, யார் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்சு வச்சா அந்த கதை. திரு சி.டி. நிர்மல்குமார் பின்னாடி வந்து தெளிவா பதில் சொல்லிட்டார் பிரஸ் மீட்ல. நாங்க வழக்கு போட போறோம், பார்த்துக்கிட்டே இருங்க, வழக்கு வரப்போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க போது இதை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சபை பார்ட்டி ஃபண்ட் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எதிர்கட்சிகள் குறிப்பா திமுக எம்எல்ஏக்கள் அவ்வளவு பெரிய கொதிப்பு ஏற்படுத்தி ஏன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும். அதை வந்து சபாநாயகர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன்.